ஒன்றாதல் கண்டேன்வார். தமிழரெல்லாம் ஒன்றுபடத்தக்க நேரம் தமிழர் இதை மறப்பாரே இனமே சாதுன்னுவார். எல்லாம் சாதியாவும் மதமாவும் கட்சியாவும் பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். இந்த இலக்கியம் என்பது ஏதோ நம்மள பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறது இல்லை. இந்த இனத்தை மொழியை நாட்டை நேசிக்கிறவங்க எழுதுறது தான். அது தமிழ் தான் நம்மளை இணைக்கிறது. பாவேந்தருடைய மண்ணிலேருந்து வர பாவேந்தர், வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் வழியிலான்ட்டு எங்கள் புதுச்சேரியில் ஒரு பள்ளி அரசு பள்ளியில் கூட தமிழ் வழி கிடையாது, முழுதும் ஆங்கில வழி பள்ளி. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து போடுவோம். வாழ்வினின் செம்மையை செய்பவன் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவன் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையினில் உணை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனி வேணோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழனால் தோன்றுட நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கடித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அப்படின்னு பாடிட்டு ஆங்கில வழி கல்வி. ஒரு மொழியை அழிக்கிறாங்கன்னா அந்த இனத்தை அழிக்கிறாங்கன்னு பொருள். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில மட்டும்தான் தாய்மொழி வழி கல்வி கிடையாது. ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம படிக்க முடியாது, கேரளாவில் மலையாளம் படிக்காம படிக்க முடியாது. ஆனா அங்க மும்மொழி, இங்க இருமொழின்னு சொல்லிட்டு தமிழே ஒழிச்சு கட்டியாச்சு. தமிழ் ஏதோ நம்மளுடைய தாய்மொழி, அதாவது தமிழ் நம்ம தாய்மொழி மட்டுமல்ல, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி தான். அப்பேற்பட்ட சிறந்த மொழியை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மொழியின் நம்மளுடைய தாய்மொழி நட்டால காலையில் கூட மட்டும் போனாங்க, அந்த தாய்மொழி நட்டால புறக்கணிக்கிறோம். அதுதான் உண்மை. தாய்மொழியை போட்டாதால தாய்மொழியை ஒரு தலைமுறையில 2 தலைமுறை தாய்மொழியே படிக்காம வளர்ந்துருக்கு. என்னுடைய மகன் பேரே தமிழ் மொழி, என்னுடைய மகன் பேரு அறிவாளன். 2 பேரும் தனித்தமிழ் பள்ளியில படிச்சவங்க. நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் மாதிரி கிடையாது. நாங்கள் தனியா பள்ளிக்கூடம் நடத்தணும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் தான் சொல்லுவாங்க, வியாழன் வெள்ளி காரியம் தான் சொல்லுவாங்க, ஆட்டோவை தாணின்னு தான் சொல்லுவாங்க, சிங்கம் சொல்ல மாட்டாங்க, அரிமான் தான் சொல்லுவாங்க. முழுதும் தூய தமிழ்ல படிச்சவங்க. தூய தமிழ்ல படிச்சுட்டு ஆங்கில வழி படிச்சவங்களோட என் பொண்ணு ஆங்கிலத்துல முதல் மதிப்பெண். அவங்க மொழிபெயர்ப்பு நூல் போட்டுக்கிறாங்க. இப்போ லண்டன்ல இருக்கிறாங்க. அதாவது நாம என்ன நினைச்சுக்கிறோம், தமிழ் தமிழை தெரிஞ்சுக்கணும், ஆங்கிலம் தெரியாம போயிடுதுன்னு நினைக்கிறோம். தமிழ் நல்லா, தாய்மொழி நல்லா தெரிஞ்சுன்னா பிற மொழி எளிதா கற்கலாம். நம்ம கூடுமான வரையில தாய்மார்களுக்கு சொல்றேன், அதிகமா அழுத்தம் கொடுத்து ஆங்கில வழி பள்ளியில சேர்க்கிறது பெண்கள் தான். பெண்கள் தான். ஏன்னா நாங்க 2 பேரும் அரசு ஊழியர். நான் நூலகத்தில் படிச்சுட்டு எங்க வீட்டுக்காரங்க அறிவியல் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றவங்க. 2 பேரும் அரசு. நாங்க தனியார் பள்ளியில் படிக்க வச்சிருக்கோம், ஆனா அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சோம். ஏன்னா ஒரு மேடையில பேசுறான்னு சொல்லல, நாங்க நடைமுறையா இப்படிதான் இருந்தோம். 2 பேர் சரளமா, நான் தமிழ்ல பேசுற மாதிரி என் பொண்ணு ஆங்கிலத்துல பேசும். ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா இருந்தான்னு நினைப்பேன். தாய்மொழியை கத்துக்குங்க, அதே மாதிரி பெயர் வைங்க. நீங்க எங்களுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா கூவா தமிழ் மொழி, கூவா அறிவாளன் தான் இருக்கும். தாய் தந்தை, பெற்றோர்னா தந்தை மட்டும் கிடையாது, தாயும் சேர்த்துதான். தாய் தந்தை. நாங்க 30 ஆண்டுக்கு முன்னாடியே நான் எங்க தலைப்பெழுத்து போட்டுருந்தோம். கூன் போடுறதுக்கு கேயூ போட்டிருப்போம். என்னப்பா நீ மட்டும் 2 எழுத்து போட்ட, எங்கெல்லாம் போனோம்னா 2 எழுத்து அதை கே போட்டு புள்ளி வச்சு யூ போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா படிக்கக்குள்ள கூனே படிக்கணும். அதை காணாவுக்கும் கே தான் போடுங்க, கோடாவுக்கு கேட்டா தான் போடுங்க, கூடாவுக்கு கேட்டா தான் போடுங்க. அதனால கேயும் சொல்லிட்டு போடக்குள்ள கூட அப்படி போட்டோம். தமிழ்ல கையொப்பம் விடுங்க, தமிழ்ல பெயர் வைங்க, தமிழ்ல வழிபாடு செய்யுங்க, தமிழ்ல திருமணம் செய்யுங்க. தமிழ் தான் நம்மளை ஒன்றிணைக்கும். இதுல ஐக்கு, சென்ட்ரிவ், லிமரைக்கு, ஐப்பும் ஐக்காலாம் இருக்கு. ஐக்கு உணர்த்து துடிப்பா, சென்ட்ரி உணர்த்து நகை துடிப்பா, லெமரைக்கு உணர்த்து இயல்பு துடிப்பா, ஐப்புணர்த்து உரை துடிப்பா, ஐக்கானது ஓவிய துடிப்பா. முழுதும் தமிழிலே வச்சுக்கிறோம். இப்போ ஐக்குன்னு சொல்றாங்களோ, ஐக்கு நம்ம மண்ணுக்கு சார்ந்த நம்ம மொழி பெருக்கணும். நம்ம மண்ணுக்கு சார் புது கவிதை நியூ போயிட்டுன்றா புது கவிதை. கவிதை நிறுத்து தமிழ்ல பான்னு சொல்லிட்டு மரபுப்பா, புதுப்பா, துளிப்பா. ஏன்னா நாம பிறர் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க தேவையில்லை. தமிழ் எல்லா வளமையும் உண்டு. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி, நூலைப்படி, காலைப்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படுபடி, நூலைப்படி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, சாதி என்ற தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தி எப்படி தெரிந்துபடி, தீமை வந்துடுமே மறுபடின்னு சொல்லிட்டு படிப்படின்னு சொல்லுவார் பாவேந்தர். நம்ம படிக்க மறந்துட்டோம். தமிழை படிக்க அவ்வளோ இன்பம் வரும். தொல்காப்பியெல்லாம் சொல்றாங்க, நீங்க தமிழை படிச்சுக்கிட்டு இருங்க, அவ்வளவு சுவையான செய்திகளா இருக்கு.
மூவடின்றது வந்து நம்ம கிட்ட வந்து சிந்தையே மூவடி தான். ஒரு வரியில வந்து ஆத்திச்சூடி, 2 வரியில திருக்குறள், 3 வரியில சிந்துப்பா, அது 4னா 4 அடியார் வருது. அடுத்து நம்ம ஆசிரியப்பான்னு சொன்னா எத்தனை வரி ஒன்னாலும் எழுதி போடும். நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம படிக்கிறது இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. பிற மொழி கலந்து பேசுறது பெருமை நினைச்சுக்கிறாங்க. நான் என்னுடைய படைப்பு முழுதும் ஒரு பிற மொழி சொல்லு கூட நம்ம முழுதும் தூய தமிழ்ல தான் எழுதிக்கிறேன். புரியாம யாரும் போகல. புரியாம திருக்குறளுக்கு இது எவ்வளவு உரை, ஒரு 200-300 உரை வந்துருக்குது. அந்த காலத்துல வந்து திருக்குறள் உரை கிடையாது. அப்படியே படிக்கிற நிலையில புரிஞ்சுக்கிற நிலையில இருந்தது. 200 உரை எழுதுற அளவுக்கு 30 உரை எழுதுற நிலையில இருந்தது. ஏன்னா நம்ம தமிழை விட்டு அயலாகினே போறோம். நீங்க ஒரு மொழி அழினா ஒரு இனம் அழியுது, நாடு அழியுது. அந்த திட்டமிடல் படி இந்த நம்மளுடைய மொழி அழிக்கிறதுக்கு நாமளே துணையா இருக்கக்கூடாது. இப்போ அனுபவம்னு ஒரு சொன்னா பட்டறிவுன்ற தமிழ்ச்சொல் வாழ்க்கை இருந்து போயிடும். சுதந்திரம் சொன்னா விடுதலை என்ற சொல்ல வாழ்க்கை இருந்து போயிடும். அப்போ ஒரு சொல்ல வந்து நீங்க வழக்கெழுந்து போயிடுதுன்னு சொன்னா அதோட நம்ம மறைஞ்சே போயிடும். அப்படிலாம் இல்லாம தமிழர்களா இருக்கிறது வந்து நம்மளை ஒன்று இணைக்கிறது வந்து தமிழ் மட்டும்தான். அந்த வகையில வந்து அந்த எந்த இலக்கியமா இருந்தாலும் சரி, தமிழ்ல படைங்க, தமிழ்ல எழுதுங்க, தமிழ்ல பேசுங்க. தமிழ்ல பேசினா அவ்வளவு இனிமையா இருக்கும். நன்றி, வணக்கம்.